மதுரைக்கு வடக்கே உள்ள மலைப்பகுதியில் அமைந்துள்ளது அழகர் கோவில். இங்கு பிரதான தெய்வம் கள்ளழகர், விஷ்ணுவின் அவதாரம். கோவில் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது என்று நம்பப்படுகிறது. பாண்டியர் காலத்தில் கோவில் பெரிதும் வளர்ச்சி பெற்றது. அழகர் சுந்தரராஜ பெருமாள் என்றும் அழைக்கப்படுகிறார். ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா மிகவும் பிரசித்தமானது. இந்த விழாவில் அழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு முக்கியம். இந்த நிகழ்வு மீனாட்சி அம்மன் திருமணத்துடன் தொடர்புடையது. கோவில் சுற்றிலும் அழகான மலைகள் மற்றும் காடுகள் உள்ளன. இது தமிழ்நாட்டின் முக்கிய வைஷ்ணவ தலங்களில் ஒன்றாகும். மதுரையில் ஒரு நாள் ஆயிரக்கணக்கான மக்கள் கோவிந்தா கோவிந்தா என்று முழக்கமிடுகிறார்கள். தங்க ஒளியில் ஜொலிக்கும் ஒரு தெய்வம் குதிரையில் வந்து நேராக ஆற்றுக்குள் இறங்குகிறார். ஆனால் ஏன்? அவர் யாரை தேடி வந்தார்? இந்த வீடியோவில் அழகர் கோவிலின் மறைந்த ரகசியத்தை பார்க்கலாம். மதுரையின் இதயத்தில் மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் மிக விமர்சையாக நடைபெறுகிறது. நகரம் முழுவதும் மகிழ்ச்சி, மங்கள வாசல்கள், வேத மந்திரங்கள், தேவர்கள் கூட வந்து ஆசீர்வதிக்கும் அந்த தருணம். ஆனால் அந்த நேரத்தில் தன் அண்ணனாயாகிய மீனாட்சிக்காக காணிக்கை கொண்டு வரும் கள்ளழகர் இன்னும் வழியில்தான். அவர் வைகை நதியை அடைகிறார். அப்போது ஒரு செய்தி: திருமணம் முடிந்துவிட்டது. அந்த ஒரு நொடியில் அழகர் சாமியின் முகம் சோகமாக மாறுகிறது. நான் தாமதமாகிவிட்டேன். அவர் மதுரைக்குள் செல்லவில்லை. நதியிலேயே இறங்கி பக்தர்களுக்கு தரிசனம் அளித்து அமைதியாக திரும்பிச் செல்ல முடிவு செய்கிறார். அதே நேரத்தில் திருமண மண்டபத்தில் இருக்கும் மீனாட்சி அம்மன் அவளுக்கு தெரிகிறது, என் அண்ணன் வந்திருக்கிறார். ஆனால் தாமதமாக. ஒரு நிமிடம் அவள் கண்களில் ஒரு சிறிய வருத்தம். ஆனால் அடுத்த நொடியில் அவள் மெதுவாக சிரிக்கிறாள். அவர் வந்ததே போதும். அவள் மனதில் ஆசீர்வதிக்கிறாள், என் அண்ணன் எப்போதும் பக்தர்களை காப்பாற்றட்டும். அழகர் சாமி நகரத்திற்குள் வரவில்லை, ஆனால் மக்களின் இதயத்திற்குள் வந்தார். மீனாட்சி அம்மன் கோபப்படவில்லை. அவள் அன்பை மட்டுமே காட்டினாள். நேரம் தவறினாலும் உண்மையான பாசம் ஒருபோதும் தாமதமாகாது. அழகர் குதிரையில் வந்து ஆற்றில் இறங்கும் அந்த தருணம், மக்கள் கோவிந்தா கோவிந்தா என்று முழக்கமிடுகிறார்கள். அந்த சூழல், சொல்ல முடியாத உணர்ச்சி. இந்த கதை ஒரு தெய்வ கதை மட்டுமல்ல, இது ஒரு உணர்வு, ஒரு அன்பின் அடையாளம். அழகர் தாமதமானாலும் அவரின் அன்பு உண்மையானது. அதனால்தான் இன்னைக்கு வரை மக்கள் இந்த நிகழ்வை கொண்டாடுகிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் இது போன்ற தமிழ் கதைகள் வேண்டுமா? கமெண்ட்ல சொல்லுங்க.